ஹாய் TDS ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்கு எல்லாம் வந்து ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க. எல்லாரும் பட்டாசு துணிமணிலாம் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளின்னு வரும்போது ஸ்வீட்ஸ் இல்லாத தீபாவளி கிடையவே கிடையாது. ஒரு வாரம் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பலகாரம்லாம் செய்கிறதுக்கு. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க, வீட்டுக்கு வரும்போது வாங்கியிருப்பீங்க. எல்லாம் என்னென்ன செஞ்சீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கோம். ஸ்வீட்ஸ் சாப்பிடலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா? தாராளமாக ஸ்வீட் சாப்பிடலாம். ஸ்வீட் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னா உங்களோட கேலரி லிமிட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆகாது, அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணாது. அப்ப நீங்க எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடணும்னு தெரியணும். ஏன்னா ஸ்வீட்ஸ் அன்லிமிட்டடா நம்ம வந்து கம்மியான அளவுல தான் இருக்குன்னு எடுக்கும்போது தான் வந்து வெயிட் வேகமா ஏறுது. அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ற இனிப்பு வகைகளா இருக்கட்டும், கார வகைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 ஐட்டம் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட கேலரிஸ் ஒவ்வொரு 100 கிராமுக்கும் எவ்வளவு குவாண்டிட்டி வருது, எவ்வளவு கேலரிஸ் வருதுன்ற டீடைல் எடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நம்ம வந்து எவ்வளவு கேலரிஸ் சாப்பிடுறோம், இந்த ஸ்வீட்ஸ்ல இவ்வளவு கேலரிஸ் இருக்கா அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்களும் கேலரிஸ்ன்றீங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்றீங்க. கேலரிஸ்ன்றதே ஒரு வார்த்தை தான். இங்கிலீஷ்ல வந்து கேலரிஸ், தமிழ்ல பாத்தீங்கன்னா கலோரிகள். எப்படி வந்து வண்டிக்கு வந்து ஓடணும்னா, ஒரு பைக் எடுத்துட்டோம்னா பெட்ரோல் தேவையோ, பெட்ரோல் வந்து ஒரு எனர்ஜி இல்லையா பைக்குக்கு, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிடுற ஃபுட் மூலமா கிடைக்கிற எனர்ஜி தான் கேலரிஸ். இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, அப்படி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா உங்க கையிலேயே இருக்க போன்ல கூகுள்ல போய் வாட் இஸ் கேலரி, கேலரி என்றால் என்ன அப்படின்னு போட்டு டைப் பண்ணீங்கனாலே நிறைய ஆர்டிகல் வரும். கொஞ்ச நேரம் படிங்க, படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, வித்தவுட் லேர்னிங் நீங்க எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ண போறீங்க, அதை கத்துக்க தானே வந்திருக்கீங்க. அப்ப ஒரு விஷயம் சொன்னா அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அதை விட்டு ஏதோ தெரியாதது சொல்றீங்கன்னா அதை தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. அதனால கேலரினா என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கேலரிஸை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது தவிர வேற எப்படி நம்ம வந்து நாலேஜ் வளர்த்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கணும். இப்போ படிக்க முடியாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சஜஷன் பண்றது வந்து குக்கு எஃப்எம் நீங்க கேட்கலாம். அதுல வந்து நிறைய புக்ஸ் இருக்கு, மோர் தென் 10,000 புக்ஸ் இருக்கு. இதுல நான் வந்து ஒரு புக் கேட்டேன், உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்தது. இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஃபுட். இதுல வந்து கேலரிஸ்னா என்ன, மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ்னா என்ன, இதெல்லாம் இருக்கு. நீங்களும் இதை கேட்டு பயன்பெறுங்க. உணவே மருந்துன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. தமிழ்ல மட்டுமில்ல, பல மொழிகள்ல இந்த பழமொழி இருக்கு. இதோட அர்த்தத்தை மேலோட்டமா கேட்கும் போதே ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இதுல சில சந்தேகங்கள் எழும். உணவே மருந்து அப்படின்னா உங்க உடலுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. எல்லா வகையான புக்ஸும் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த குக்கு எஃப்எம்மோட இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 399. நம்மளோட கூப்பன் TDS 50 அப்படின்றத யூஸ் பண்ணீங்கன்னா 199 50% ஆஃபர்ல தராங்க. ஸோ ஒரு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு இருக்கிற புக் எல்லாமே நீங்க நினைக்கும் போதெல்லாம் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் போது பண்ணி யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்றாங்க அவங்களுக்கு எக்ஸைட்டிங் பிரைசஸும் காத்துக்கிட்டு இருக்கு. சோ மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம கோடை யூஸ் பண்ணி இயர்லி 199க்கு கேட்டு பயன்பெறுங்க. சோ இப்போ வாங்க கேலரிஸ் டீடைல் பார்த்தரலாம். ஸ்வீட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தீபாவளின்னு வந்தால் எல்லார் வீட்லையுமே அதிரசம்ன்றது மிஸ் பண்ணவே முடியாத ஒரு ஸ்வீட்டு. இது வந்து சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 377 கேலரிஸ் வருது. 2 அதிரசம் தான் வருது. ஓகேவா? ஸோ எத்தனை அதிரசம் சாப்பிட்றதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிரசத்தோட நிறுத்த போகிறதில்ல. அடுத்த ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாதுஷா, இதுவும் எல்லார் வீட்லையும் இருக்கும். இதோட கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 314 கேலரிஸ் வருது. இது கூடவே ஃபேட்டு, புரோட்டீன், கார்பு, ஃபைபர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் இல்லாத தீபாவளியே கிடையாது. இது ஆல் டைம் ஃபேவரட். இதோட டோட்டல் கேலரிஸ் பாத்தீங்கன்னா 100 கிராமுக்கு 333 கேலரிஸ் வருது. இதுவும் 3 மீடியம் சைஸ் குலாப் ஜாமுன் வருது. அடுத்து ஜாங்கிரி. இதோட டோட்டல் கேலரிஸ் வந்து 249 கேலரிஸ் வருது 100 கிராமுக்கு. இதுவும் 3 பீசஸ் வருது. ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா லட்டு. இதுவும் 3 பீஸ் வருது 100 கிராமுக்கு. 311 கேலரிஸ் வருது. அடுத்தது பூந்தி. இது வந்து 3 லட்டை வந்து நம்ம நொறுக்கணும்னா எவ்வளவு வருமோ அதே குவான்டிட்டி தான் வருது. நீங்களே பாருங்க. இதோட டோட்டல் கேலரிஸ் 309. அடுத்தது காஜு அல்வா, முந்திரி அல்வா. இதோட டோட்டல் கேலரிஸ் 100 கிராமுக்கு 443. 100 கிராம் இந்த சைஸ் தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. கீ மைசூர் பாக்கு. கீ மைசூர் பாக்கு, ஆர்டினரி மைசூர் பாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் கேலரி தான் வரும். 100 கிராமுக்கு 483 கேலரிஸ் வருது. ஸ்வீட்னாலே மில்க் ஸ்வீட், பால்கோவா இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. இதோட டோட்டல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 441 கேலரிஸ் வருது. பட் புரோட்டீன் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கு. மில்க் ஸ்வீட்டாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கேலரிஸ் தான் வரும். அடுத்தது ரசகுல்லா. இதோட டோட்டல் கேலரிஸ் 100 கிராமுக்கு 612 கேலரிஸ் வருது. அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு
8 குட்டி குட்டி ரசகுல்லா வருது. ஸோ நீங்கள் ரசகுல்லா பிரியராக இருந்தால் லிமிட்டாக சாப்பிடுங்க. இதோட கேலரிஸ் எங்கேயோ போகுது. அடுத்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சோன் பப்படி. இது 100 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் நிற்குது. 504 கேலரிஸ் இருக்கு. ஸ்வீட் பணியாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 244 கேலரிஸ் இருக்கு. அடுத்தது ரவா லட்டு. இது 100 கிராமுக்கு 424 கேலரிஸ் வருது. பெங்கால் ஸ்வீட் எல்லாமே மிக்ஸ் பண்ண பெங்காலி ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 251 கேலரிஸ் வருது. கஜாடா இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு அப்ராக்சிமேட்டாக 428 கேலரிஸ் வருது. அடுத்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா காஜு கத்லி. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட டோட்டல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 391 கேலரிஸ். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 10 கிராம் கிடைக்குது. காஜு பிஸ்தா ரோல் இதில் 13 கிராம் ப்ரோட்டீனும் 480 கேலரிஸும் வருது 100 கிராமுக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம். இது தவிர இன்னும் நிறைய ஸ்வீட் ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த கேலரிஸ்லாம் வந்து எக்ஸாக்ட் கேலரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நான் வந்து இந்தியாவோட ஒரு லீடிங் ஆப்லேருந்து தான் நான் இதை எடுத்தேன். இதை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா 4-5 பேரில் இப்போ முறுக்குன்னு போட்டனாலே 4-5 வருது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கேலரிஸ் வருது. ஸோ இந்த கேலரிஸை ஃபைன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் ஓரளவுக்கு இது அக்யூரஸியாக இருக்கும். நம்ம ஃபைண்டிங் கேலரிஸ்ன்ற எபிசோடில் இதை விட டீட்டெயில்டாக எப்படி நம்ம கேலரிஸை வந்து கவுண்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகலான்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எபிசோடுக்கு யாரெல்லாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். அதை நம்ம வந்து வேறு லெவலில் கொண்டு போவோம். இப்போ வந்து கார வகையில் பார்த்துடலாமா? ஏன்னா ஸ்வீட் பார்த்துட்டோம், காரமும் இல்லாமல் இருக்காது இல்லையா தீபாவளின்னு வரும்போது. இப்போ எல்லார் வீட்லையுமே தீபாவளினா அதிரசம் எப்படி ஸ்வீட்டில் ஃபேமஸோ அதே மாதிரி முறுக்கு ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 377 கேலரிஸ் வருது. கார ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வரும் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர் முறுக்கு. இது வந்து நீட்டாக இருக்கும் இல்லையா? இதோட டோட்டல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 412 கேலரிஸ் வருது. அடுத்தது மிக்சர். இது வந்து 100 கிராமுக்கு 509 கேலரிஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்டை. இது 100 கிராமுக்கு 412 கேலரிஸ் வருது. காரா பூந்தி 100 கிராமுக்கு 577 கேலரிஸ். காரா சேவ் 100 கிராமுக்கு 385 கேலரிஸ். சால்ட் சீடை 100 கிராமுக்கு 458 கேலரிஸ். பனானா சிப்ஸ் 100 கிராமுக்கு 519 கேலரிஸ். சீவல் 100 கிராமுக்கு 434 கேலரிஸ். இப்போ பார்த்தீங்க இல்லையா கேலரி டீடைல்ஸை? உங்களுக்கே ஷாக்கிங் ரிசல்ட்டாக இருக்கும். இத்தனோண்டு பொருளில் இவ்வளோ கேலரிஸ் இருக்கா? இதனால தான் வெயிட் ஏறுது வேகமாக ஸ்வீட் சாப்பிட்டா. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டுன்றது நம்மளுக்கு ஒன்று சாப்பிட்டா அதோட ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு டப்பாவே காலி பண்ணுவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி அடிக்டாக இருக்கீங்க? இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குலோப் ஜாமுன் டப்பா கொடுத்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சிருவேன். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் வெயிட் லாஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து கண்ட்ரோலா இருந்து தான் ஆகணும். அதுக்காக சாப்பிடவே வேணாம்னு நான் சொல்லல. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது லிமிட்டா சாப்பிடுங்க. லிமிட்டா சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிட்றது எவ்வளவு கேலரிஸ்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அந்த கேலரிஸை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ பர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புஷ் கொடுங்க. இப்போ 10,000 ஸ்டெப் போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு 12,000 ஸ்டெப் போங்க. 2000 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா நடக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 50-100 கேலரிஸ் உங்களால் எக்ஸ்ட்ரா வந்து பர்ன் பண்ண முடியும். வெயிட் லாஸில் முக்கியம் கேலரி தான். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதாவது எவ்வளோ உள்ள வந்து கேலரிஸ் போகுது உங்கள் உடம்புல, எவ்வளோ கேலரிஸ் மொத்தமாக வெளியில் போகுது எனர்ஜியாக அப்படின்றது தான் வந்து வெயிட் லாஸோட கான்செப்டே. இதை தான் வந்து கேலரி டெபிசிட்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ ஃபியூச்சரில் பண்ணலாம். இது தவிர உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா நான் அப்கமிங் டேஸில் தரேன். அதே மாதிரி நிறைய பேர் இட்லிக்கு எவ்வளோ கேலரிஸ் வரும், கறி குழம்புக்கு எவ்வளோ கேலரிஸ் வரும் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அப்ராக்சிமேட்டாக 1.5 இட்லியே பார்த்தீங்கன்னா 140 கேலரிஸ் வரும். அதை பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவாக பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தீபாவளிக்கு என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணுன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ லிமிட்டாக சாப்பிடுங்க. ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. சேஃபாக கொண்டாடுங்க. ஒரு முக்கியமான அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கரமாக ஃப்ளூ வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் பரவுது. இது இந்த பையன் தான் எனக்கு கொண்டாந்து ஒட்டி விட்டான். நேற்றுலேருந்து வந்து மூச்சே விட முடியல, கோல்டு அவ்வளோ. ஓகேங்களா? இது ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டே இருக்கு. அதனால எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. எங்க நீ பேசு. அவ்வளோ வேகமாக பரவிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால பி சேஃப். ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. பட்டாசு வெடிங்க, பார்த்து வெடிங்க. மழை பெய்யுது. சேஃபாக இருங்க. பாய் பாய்.